ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான், அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரு, இவரை குண்டு வச்சு கொல்றாங்க. ஏண்டா நாய பாட்டுக்கு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான். அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்னும் தெரியாது. இல்ல புரியல. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்னும் தெரியாது. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க. முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்ச அடி இல்லை. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் பல தலைமுறைகள் வீறு நடை போட வேண்டிய இயக்கம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தூணாக நிற்க வேண்டும். இதெல்லாம் கடமைங்க. என்ன கடமை? அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கணும். நீ தான் தரித்தினிமா போயிட்டா, அவங்களே சுட்டு தொலையா. திருமாவளவன் அவர்கள் கட்சியினுடைய தலைவர், இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு. அவர் மேடையில சொல்றாரு, பார்த்து முறைச்சா 4 தட்டு தட்டணும் அப்படின்னு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? சும்மா முறைச்சா 4 தட்டு தட்டணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பினா பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான். 4 தட்டு அவனை தட்டணும். இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எங்க அரசியல் பண்றாங்க. ஜாதியை வைத்து, அட்டூழியத்தை வைத்து, அடக்குமுறையை வைத்து, வன்முறையை வைத்து. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். கரூருக்கு நம்ம ஆள் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்காடு போட்டு முக்காடு முனுசாமியா முப்பெரும் விழாவை போய் சீக்கிரட்டா பாத்துட்டு வந்த கிஷோர் கே சாமுவேல் கிட்ட கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அவன் நம்மால விடு விடு. அங்க எல்லாருமே முக்காடு தானே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, மழை வந்துருச்சு, வேற ஒன்றும் பண்ண முடியல. நக்கல்யா அவனுக்கு. லாரி லாரியா வராங்க, இன்னும் வந்துகிட்டு இருக்காங்கன்னா இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. லாரி லாரியா எதுக்கு வந்துட்டு இருக்காங்க? கரூர்ல இருந்து மணல் அள்ளி வெள்ளையை கொண்டு செல்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவா? ஏன்னா இவங்க வாக்குறுதியை தானே கொடுத்தாங்க. வீடியோ இருக்குல்ல, போட்டு காமிங்க. 11 மணிக்கு தளபதி முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05க்கு மாட்டு வண்டியை நீங்களா ஆத்துக்கு ஓட்டுங்க. எந்த அதிகாரியும் தடுக்க மாட்டாங்க. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? முப்பெரும் விழான்றீங்க. இது என்ன முப்பெரும் விழா? என்ன 3 பேரு? ஸ்டாலின், உதவாநிதி, இன்பநிதி, மூவரையும் வந்து முன்னிலைப்படுத்துவதற்காக நடத்தப்பட்டதுதான் முப்பெரும் விழா. அப்ப நான் இல்லையா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. இவ்வளவு பெரிய ஒரு முப்பெரும் விழா வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்த என்ன வெற்றிங்க? கூட்டம் தான் பேசிக்கிட்டு, ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அதான் வெளியில போறாங்க. லட்சம் சேர் போட்டுருந்துருக்காங்க. அதாங்க, அதுல ஒரு 60,000 சேர் காணாம போயிடுச்சாங்க. என்னங்க சொல்றீங்க? அவன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா பண்றீங்க? அட நார பயலுகளா. திமுக காரங்களை பத்தி தப்பா சொல்லாதீங்க. அவங்க வந்து வாழைத்தார் கட்டி வச்சிருந்தா அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அவங்க தூக்கிட்டு பறிச்சுட்டு போவாங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். இதுல திமுகவுக்கே களங்கம் ஏற்பட்டது என்னன்னா, 1 லட்சம் சேர்ல எப்படி 60,000 சேர் தான் தூக்கிட்டு போனாங்க. ஏன் 40,000 சேரை விட்டு போனாங்க அப்படின்ட்டு திமுக சேருக்காக வந்து யாராலையும் ஆசைப்பட முடியாது. சேரு வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் தகுதி வாய்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒரு சேர்லயும் ஒரு பை, அதுல பாத்தீங்கன்னா மிக்சர், ஒரு வீரன் பாட்டில், வாட்டர் பாட்டில். இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் கொடுக்குறோம், நக்கினே குடிங்கடா. தண்ணி வரல, தாகம் இருக்கு, தண்ணி வரல, தாகம் இருக்குன்னு வீடியோ எடுக்கிறீங்க. அந்த மாதிரி தாகம் வந்துடக்கூடாதுன்னு தண்ணி எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி சொல்றேன். தாகம் தீர்த்த செந்தில் பாலாஜி ஸ்பீச்ச பாத்தீங்களா இல்லையா? என்ன அரங்கம் அதிர்ச்சி. அந்த கொடுமையை நான் பார்த்தேன். அரங்கம் அதிரல, ஸ்டாலினோட கைதான் அதிர்ந்துச்சு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. கட்சியோட வளர்ச்சியை பார்த்து பல பேருக்கு வயித்தெரிச்சலா இருக்கு அப்படிங்கிறாரு. வயித்தெரிச்சலோ வயிற்றுக்கு கீழே எரிச்சலோ. அதே கரூர்ல இதே ஸ்டாலின் என்ன பேசினார்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. விமு விபி ஓகே அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இது ஸ்டாலின் விக் வைப்பதற்கு முன்
விக் வைப்பதற்கு பின். என் வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கலாம், கிமு கிபி அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் கே சாமியோட சேர்ந்து உட்கார்றதுக்கு முன், அதுக்கப்புறம் பின் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கையில சந்தோஷமே போச்சு, மரியாதை போச்சு, பெண்கள்லாம் என்கிட்ட பேச மாட்டாங்க. திமுக மகளிர் அணியா? விக் வைப்பதற்கு முன் ஸ்டாலின் பேசியது என்ன அப்படின்றத எடுத்தீங்கன்னா, இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். அதிமுக இருந்தாரு, அப்போ வந்து அப்படி பேசுறாரு. இப்ப அதிமுக இருந்தா இப்படி பேசுவ, திமுக இருந்தா வேற மாதிரி பேசுவியா? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. என்ன வாய் உன் வாய், சரியா? போன வாய். இவர் கேட்ட கேடு, இவரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளராங்க. ஏன் நீ எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கும்போது செந்தில் பாலாஜி இருக்க கூடாது? பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வருது பாஸ். அத சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? அவர் கிட்ட கேடு, இவரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளராக. ஏன் உன் புள்ள உதவாக்குற புள்ள கிட்ட கேடு, இவெல்லாம் முதலமைச்சரா இருக்கா, வரானே கியூல நிக்கிறானே, அது கேவலம் இல்லையா? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? பால்டாயில் பொறுக்கி இவெல்லாம் வந்து முதலமைச்சர் இதுவாக இருக்கும்பொழுது செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாதா அப்படின்னு செந்தில் பாலாஜியோட மைண்டு வாய்ஸ் சொல்லும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அதே செந்தில் பாலாஜிய தியாகின்னு சொல்றியே, அசிங்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமும் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல. இல்ல நான் எல்லாத்தையும் விட்டாச்சுல. சோறு தானே திங்கிற, இல்ல சோறு தான் திங்கிறையா? என்கிட்ட கேட்கல, வேற யார்கிட்ட கேட்கிறாரு. உங்ககிட்ட கேட்கல, ஸ்டாலினிடம் கேட்கிறேன். சோறு தான் திங்கிறியா? சோறு தானே திங்கிற. சோறு திங்கிறியா இல்ல பீஸா சாப்பிடுறியா? பழைய சூரியனை விட்டுறலாம், இளைய சூரியன் கிட்ட வரலாம். என்ன தேர்றாங்க? எனக்கு காதல் எப்படி விடுதுன்னா, பழைய சனியனை விட்டுறலாம், புதிய சனியன்ட்ட வரலான்னு. பழைய சூரியனை விட்டுருவோம், இளைய சூரியனை பத்தி பேசுவோம். சத்தமா பேசுங்க. என் காதுல அப்படிதான் விழுந்தது. என் காதுல என்ன, பழைய சனியனை விட்டுருவோம், புதிய சனியன்ட்ட வருவோன்னு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. நாங்க கலைஞர் அடிப்போம், எவனுக்கு கூடாது. ஆனா கலைஞர் எவனாவது அடிச்சா நாங்க கேட்போம். அவர் தமிழ்ல துரோகி, எங்கள் மக்களை கொண்டு அது வேற. ஆனால் கலைஞரையோ பெரியாரையோ நீ விமர்சனம் பண்ணா நாங்க நிற்போம். அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்